அதிமுகவுக்கு எத்தனை சீட் அது நீங்க தேர்தல் நேரங்கள்ல அது முடிவெடுக்க வேண்டியது. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் எத்தனை தொகுதிகள் கேட்பீர்கள் என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக எம்பி துரை வைகோ கருத்து தெரிவித்துள்ளார். அது நீங்க தேர்தல் நேரங்கள்ல அது முடிவெடுக்க வேண்டியது எங்களுடைய இயக்க தலைமை. நான் முதன்மை செயலாளர் இருந்தாலுமே எத்தனை சீட்டுங்கிறது கூட்டணி நம்ம இயக்க தலைமை, அவங்களுடைய இயக்க தலைவர், இயக்க தந்தை பொதுச்செயலாளர் தலைவர் வைகோ, அவைத்தலைவர், பொருளாளர், துணை பொதுச்செயலாளர்கள், பொதுக்குழு நிர்வாகிகள், இவங்க தான் முடிவெடுப்பாங்க. நீங்க ஒரு முதன்மை செயலரை கேட்டீங்கன்னா என்னுடைய இது பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் எனக்கு இவ்வளவு வேணும்னு சொல்லி நினைக்கலாம். பட் நான் இந்த ஒரு பேட்டியில அதை சொல்ல முடியாது. நான் சொல்ல முடியாது. தேர்தலுக்கு நீ ஒரு 10 மாசம் இருக்கிறதுனால இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பங்களிப்பு ஒரு நல்ல ஒரு வலுவா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு நாங்க வருகின்ற இந்த மாசம் 22ஆம் தேதி பொதுக்குழு நாங்கள் கூட்டியிருக்கிறோம். நாங்கள் அதை போட்டு பொதுக்குழு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன யுக்திகளை கையாள போடுறோம், அதே நேரத்தில் எங்களால் அந்த கூட்டணிக்கு ஒரு பலத்தை கொடுக்குற அளவுக்கு, வலுவு கொடுக்குற அளவுக்கு எங்களுடைய வேலைகள் எப்படி இருக்கணும், மாவட்டந்தோறும் எங்கள் நிர்வாகிகள் என்ன மாதிரி செயல்படணும், அதுவே குறிப்பாக சில இடங்களை பொறுத்த வரைக்கும் மதிமுக வலுவாக இருக்கிற சில பகுதிகளில் கூடுதல் அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி என்ன மாதிரி பணிகள் நம்ம செய்யணும், அதுக்குண்டான விவாதம் பொதுக்குழு நடக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் எண்ணிக்கைங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கூட்டணிக்கு என்னத்தை கொண்டு வருங்கிறதா, நம்மளால கூட்டணிக்கு என்ன லாபங்கிற பார்க்கும்போது அந்த அளவுக்கு நம்ம அடுத்து இனி ஒரு 7-8 மாசத்துல அந்த மாதிரி நம்ம செயல்பாடு இருக்கும்போது கண்டிப்பா கூட்டணி தலைமைகள் சரி, கூட்டணி பிற இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் மதிமுக ஒரு இன்றியமையாத நம்மளுடைய கூட்டணிக்கு இன்றியமையாதது, அவங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பா தேவைங்கிற ஒரு இது வரும்போது நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க என்ன நினைக்கிறோமோ, இத்தனை சீட்டுகள் நினைக்கிறோமோ, அது கண்டிப்பா அது நிறைவேறும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.